எபிசோட பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. என்னன்னா விஜய் டிவி இருக்காங்களா, அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்னன்னா 2-3 இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் தப்பு கரெக்டான ஹோஸ்ட்டை வந்து இந்த சீசன்ல செலக்ட் பண்ணல. அதே மாதிரி செகண்ட் தப்பு கரெக்டான கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணல. மூணாவது தப்பு இந்த கேமுக்கான ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, அதாவது இந்த கோட்டை போட்டு பிரிச்சானுங்களே, இந்த கான்செப்டே சொதப்பிக்கிச்சு. ஸோ விஜய் டிவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க. டிஆர்பி ரொம்ப கீழே விழுந்துகிட்டே இருக்கு. எப்படியாவது தூக்கி நிறுத்தணும்னு ட்ரை பண்றாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கான பிக் பாஸ் எபிசோட பார்க்கும்போது நிறைய பேருக்கு தோணிருக்கும், இதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற அளவுக்கு தோணிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோடு ரொம்பவே ஒஸ்டா போச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இன்னைக்கான கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாச்சனா மேட்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடிக்கிட்டே இருந்தது. ப்ரோமோ கூட பார்த்தீங்கன்னா 3 ப்ரோமோ விட்டாங்களே, அந்த 3 ப்ரோமோலையுமே கண்டென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கத்திக்கிட்டே இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி இந்த பக்கம், ஜெஃப்ரி இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், எல்லாருமே பாய்ஸ் டீம் இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சாச்சனா வந்து கலாச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள ஒரு ராணியாவே ஆக்சுவலாக கன்சிடர் பண்ணல. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வரும்போதே அந்த வீடியோல சொல்லியிருந்தேன், இந்த ராஜா ராணி ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவும் சாச்சனா ராணியாவும் போட்டாங்களே, இந்த 2 பேர் போட்டதுலேயே சொல்லியிருந்தேன் இவங்க 2 பேருக்கான ரோல் வந்து ஒன்றுமே இல்லை. 2 பேரும் டம்மியாக பார்த்தீங்கன்னா சேர்ல உட்கார தான் வச்சிருப்பாங்க. 2 பேருமே ஆரோ கோளாறு, டாஸ்க்கை கெடுக்க கூடாதுன்னு அந்த ஒரு ரோலை கொடுத்து 2 பேரும் உட்கார வச்சிருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ராணுவ அவர் கொடுக்கப்பட்ட ரோலை கரெக்டாக பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். எதுவுமே பண்ணல, அதுதான் அவர் கொடுக்கப்பட்ட ரோல். ஸோ எதுவுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டாரு. ஆனால் இந்த பக்கம் சாச்சனா ஒன்றும் பண்ணாமல் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இந்த பக்கத்துல இருந்து ஜெஃப்ரி என்ன பண்ணாரு, போய் நோண்டிக்கிட்டே ஜெஃப்ரின்னு இல்லை தீபக் எல்லாருமே சரி கலாச்சிக்கிட்டே இருந்தாங்களே. ஏன்னா சாச்சனாவை பார்க்கறதுக்கு ராணி மாதிரி யாருக்குமே ஃபீல் ஆகல. என்னங்க சின்ன பொண்ணை கூட்டு வந்து அரியணையில் உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் மொத்த பேர் கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சாச்சனா இருக்காங்களே, அவங்க உள்ளுக்குள்ள சம காண்டு இருந்துகிட்டே இருந்தது. அப்பப்போ கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக இந்த டாஸ்க் வந்து பிக் பாஸ் ஓவர்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த பேர் ஏறி விட்டுட்டாங்க. முத்துக்குமரன் வந்து பேச வந்தாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டில் வந்து இவங்க பேசியிருந்தாங்க, எப்படி எங்களை கலாய்ப்பீங்க, எப்படி எங்களை கலாய்ப்பீங்க. அப்போ முத்துக்குமரன் கரெக்டான பாயிண்ட் கேட்டார், நீங்கள் ராஜாவை கலாச்சினீங்களே, ஸோ நீங்களும் கலாசினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன கலாசினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அவங்கள கலாசணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ 2 பேர் கலாச்சிக்கிட்டோம்ல, மாறி மாறி கலாச்சிக்கிட்டோம்ல, அப்போ ஒன்று சரியா போச்சு அப்படின்னு அவர் மண்ணில் தட்டி போக சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக சாச்சனா எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. உண்மையில கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு ப்ரோமோலையும் சரி, இன்னைக்கு ஃபுல்லாகவே சரி, சாச்சனா ஒரு ஆள் மட்டும் தான் எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, செம வெறுப்பாக தான் இருந்தது. எனிவேஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் இன்னைக்கான ஷோலேயே ஒரே ஒரு சூப்பரான கண்டென்ட் என்ன தெரியுமா? சிவகுமாருங்க. சிவகுமார் பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒற்றனா வந்து செயல்பட்டார். ஸோ சிவகுமாரும் பவித்ராவும் பேசினாங்களே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து பார்த்துட்டாரு பாருங்க. அதை பார்க்க சொல்ல உண்மையிலே ஃபன்னாக தான் இருந்தது. ஏன்னா சிவகுமார் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காரு, என்ன அவங்க கண்டுபிடிக்கல, ஏன்னா நாங்கள் அவங்ககிட்ட மாட்டிக்கவே இல்லை அப்படின்னு. பட் ஜெஃப்ரி பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயன், ஜெஃப்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ராணோ எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து சிவகுமாரை கண்டுபிடிச்சிட்டோம், இவன் தான் ஒற்றன்னு. ஆனால் என்ன தெரியுமா, அவங்ககிட்ட அதை காமிச்சிக்க வேணாம், அவனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அப்படியே விட்டுட்டே வச்சிருக்கலாம். அதாவது அவன் நம்பிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அவனை கண்டுபிடிக்கலன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா சிவகுமார் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அவர் இன்னும் ஒற்றன் நம்மளை யாரும் கண்டுபிடிக்கலன்னு நம்பிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பவித்ராவுக்கு வந்து துப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு அதை ஒரு கண்டுபிடிச்சி தண்டனை கொடுத்திருந்தா கூட இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் ரயன் வந்து என்ன பிளான் பண்ணுறாருன்னு தெரியல. நம்ம அவனை கண்டுபிடிச்சது வந்து அவங்ககிட்டயும் சொல்ல வேணா, யாருக்கிட்டையும் சொல்ல வேணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனிவேஸ் இது இந்த ஒரு இடத்துல கொஞ்சம் ஃபன்னாக போச்சா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வந்து சாச்சனாவோட அந்த செங்கோல் இருக்குல்ல, அதை வந்து தூக்கிட்டாங்கன்னா சௌந்தர்யெல்லாம் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாச்சனாவும் பவித்ராவும் போய் உள்ள இருக்க செங்கோல், அப்புறம் ராணுவோட வாள் எல்லாத்தையும் தூக்கின்னு வந்துட்டாங்க. ஸோ தூக்கின்னு வந்ததுக்கப்புறம் இந்த பக்கத்துலேருந்து இந்த ராணுவம் வந்து பார்த்துட்டு இங்கேருந்து வந்து பிரச்சனை பண்ணார்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு அப்பாற்பட்டதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தார், இந்த ரூல்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஆக்சுவலாக இந்த கேம் வந்து ராஜா ராணி அந்த டாஸ்க் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோடு நடுவில் ஒன்று இருக்குது. ஆனால் இவனுங்க அதை மறந்துட்டு 2 பேரும் மாறி விளையாடிட்டு இருக்காங்க. நடுவில் கேப்டன் மஞ்சரி இருக்காங்களே, நேற்று ஒரு தடவை ராணுவம் இந்த பக்கம் வந்ததுக்கு அந்த அளவுக்கு கொந்தளிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க கண்ணு முன்னாடியே தான் இவங்களும் அந்த பக்கம் போறாங்க, அந்த பக்கத்துல இருந்து அவரு வராரு. ஸோ இன்னைக்கு இந்த கோட்டை பத்தி ஏன் பேசல அப்படின்றதான் கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பிக் பாஸ் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தார், ரூல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல கோட்டை தாண்டது ஒரு விஷயமாவே இல்லை. ராணுவம் அசால்ட்டா வராரு, அதே மாதிரி இவங்களும் அசால்ட்டா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. மஞ்சரி கேப்டனா அப்படி என்ன பண்றாங்க? ஏன்னா இது வந்து கரெக்டாக நேற்று இந்த இடத்துல கேப்டன்ற மாதிரி பேசுறாங்க, ஆனால் இன்னைக்கு பேசவே இல்லை அப்படின்றது எனக்கு என்னமோ தோணுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல, இந்த பாஸ் வந்து சிவகுமார் கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்தது கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா சிவகுமார் பார்த்தீங்கன்னா டாஸ்க்ல பங்கெடுத்துக்கிட்டாரு, அவரோட இன்புட் வந்து கொடுத்துருந்தா. ஸோ அதனால் அவருக்கு வந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் அவர் போனதால் மட்டும்தான் தப்பிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா இன்கேஸ் பாய்ஸ் யாராவது ஒருத்தர் இந்த வாரம் வந்து தூக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிவகுமார் தான் தூக்கியிருப்பாங்க. ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து ரொம்ப லீஸ்ட்ல இருந்தது அன்அஃபிஷியல் ஓட் போலிங்கில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் தான் போவார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கரெக்டாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து காப்பாற்றிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த டிஸ்கஷன் நடந்ததில் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து ஒரு 5 நிமிஷம் நினைக்கிறேன், 5 நிமிஷம் கிட்ட பேசியிருப்பார். அவர் பேசும்போதெல்லாம் செம்ம இரிட்டேட்டிங்காக இருந்தது. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, லைவ்
ஷோவில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு காமிக்கல. பட் லைவ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருந்தது. மனுஷன் யாருக்கு கொடுக்க போகிறாங்க, சிவகுமார் கொடுக்க போகிறாரா, ஓகே என்னோட ஓட்டு சிவகுமார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். ஆனால் திருப்பி 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 பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காரு. எனக்கு வந்து 2 பேர் இருக்காங்க, அதில் யாருக்கு வேணா கொடுக்கலாம். என்ன மேட்டர்னா அவர் வந்து சேஃப் கேம்னு சொல்லுவாங்களே, அது வந்து ரஞ்சித் வந்து பக்காவா விளையாடுறாருன்னு தோணுது. மனுஷன் 2 வாரமாக ஒன்றுமே பண்ணலை. இதே மாதிரி சேஃப் கேம் விளையாடியே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஓகே ரஞ்சித்னா ஓகே நல்ல ஒரு அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே முத்துக்குமரன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் ரஞ்சித் சொன்னது. ஏன்னா வேற யாருமே ரஞ்சித்தை சொல்லலை. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாஃப்டாக அவர் இருக்கிறதுனால யாருக்குமே சரி ரஞ்சித் அண்ணன் வந்து சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே விட்டுறானுங்க. இங்கே முத்துக்குமரன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரஞ்சித், ஏன்னா அவர் ஒன்றுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னது. ஏன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை வந்து யாரும் நாமினேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒன்றுமே பண்ணாதவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளியே போனால் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன மேட்டர்னா ரஞ்சித்லாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் உள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அவர் வந்து சேஃப் கேம் விளையாடி ப்ளே பண்ணுறதால உண்மையிலே கொஞ்சம் ஒரு விஷயம் பண்ணுறாங்களே, தப்போ கரெக்டோ அவங்க கேமை ப்ளே பண்ணுறாங்களே. ஸோ அந்த மாதிரி கேம் விளையாடுறவங்க வந்து வெளியே வந்துடுறாங்க. இப்போ எதுக்கு ஷோ இந்த அளவுக்கு மட்டமாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கேம் விளையாடுறவங்க எல்லாருமே வெளியே இப்போ ஃபர்ஸ்ட் வீக் எடுத்துக்கோங்களேன். ஃபேட்மேன் இருக்கால ரவீந்தர், அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கே வெளியே வந்தார். அதே மாதிரி சுனிதா வெளியே வந்துட்டாங்க. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேம் விளையாடுவாங்க, அதாவது அது தப்போ ரைட்டோ ஏதோ ஒரு சைடில் ஒரு கேம் விளையாடுவாங்க. ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துகிட்டே இருக்கிறதுனால உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் சாப்பிட்றது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மிச்சர் சாப்பிட்ற கேட்டகரி வந்து நிறைய பேர் வந்து உள்ள இருந்துகிட்டே இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஷோ ரொம்பவே மட்டமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது சம விருப்பம் இருந்ததுங்க. சரி ஓகே இவங்கலாம் ஓகே இது பண்ணிட்டு இருந்தாங்க, மிச்ச பேர்லாம் என்னடா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா களிமண்ணை பேசஞ்சிட்டு இருந்தானுங்க. ஏன்டா இதுக்கு வந்து இதுக்கு வந்து கரெக்டான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணுவ தான். ஆனால் ராணுவ தூக்கி மண்ணனா போட்டானுங்க. மிச்ச பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா களிமண்ணை பேசஞ்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த விளையாட்டு பொருட்கள் அப்புறம் இந்த அரண்மனை அதெல்லாம். ஆனால் உண்மையில சொல்லுங்க பாய்ஸ் டீமில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முத்துக்குமரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் இவங்கெல்லாம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில நல்லா இருந்தது. ஆனால் கேர்ள்ஸ் டீமில் பண்ணியிருந்தாங்க பாருங்க வர்ஷினி ஜாக்லின் இவங்கலாம் ஐயோ என்ன பொருள்னே தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாரோட எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே இருந்தது. ஆனால் இந்த டாஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒர்த்தாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் வந்து அந்த அரண்மனையோட 2 படிக்கட்டை வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 நாள் வந்து நீடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 3 நாள் இது ஆல்ரெடி ஒரு நாள் முடிச்சு, இன்னும் 2 நாள் அது முடியறதுக்குள்ள நம்ம செத்துருவோம் போல இருக்கு. அந்த மாதிரி தான் ஷோ வந்து போயிட்டு இருக்கு. உங்களோட உண்மையான கருத்தை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான ஷோ பார்க்க சொல்ல பிக் பாஸ் வந்து இதுக்கப்புறம் பார்க்கலான்னு தோணுதா இல்லை இதோட அவள் தான் முடிச்சுக்கலான்னு தோணுதா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.